இயேசுவை போல் யாரும் இல்லை. என் இயேசுவை போல் யாரும் இல்லை. நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தன் கரத்தால் ஏந்தி என்னை தாங்கி நடத்துவார். என் இயேசு என்றுமே. என் இயேசு என்றுமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டோமாம். நம்முடைய தேவன் நம்முடைய சோர்வின் பள்ளத்தாக்கில் நமக்கு பலன் தருகிறவர். ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 40 அதிகாரம் 29 இப்படியாய் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Isaiah 40:29. He gives power to the weak, and to those who have no might, he increases strength. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சோர்ந்து போகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறாராம். சத்துவம் இல்லாத அவர்கள் வாழ்க்கையில் சத்துவத்தை பெருக பண்ணுவாராம், அதிகரிக்க செய்வாராம். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு காரியம் நம்மை சோர்ந்து போக செய்திருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், அல்லது ஏதோ ஒரு தேவைகள், சவால்கள், மன இறுக்கங்கள், உறவுகளில் இருக்கிற போராட்டங்கள், நம் வேலை ஸ்தலத்தில், தொழிலில் ஏதோ ஒன்று நம்மை ஒரு சோர்வுக்குள்ளாய் நடத்தி சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவருக்கு நான் பலன் கொடுக்கிறவர். இயேசு இரட்சகரும் கூட சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் மிக வேதனையோடு ஜெபம் பண்ணுகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்ய பலன் கொடுக்க தன் சீடர்களை தேடுகிறார். அந்தோ அவர்களும் தூக்கும் மயக்கத்தினால் தூங்கி விடுகிறார்கள். தேவாதி தேவன் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் சோர்வு என்றால் என்ன என்று அவர் ருசி பார்த்தார். அந்த நேரத்தில் பாருங்கள், தேவாதி தேவன் தன்னுடைய சொந்த குமாரனுக்கு தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். நம் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், எந்த சோர்வு இருந்தாலும் நம்மை பலப்படுத்த தேவனால் கூடும். அதற்குத்தான் அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார். அதற்குத்தான் தமது ஆவியை அனுப்புகிறார். அதற்குத்தான் தூதர்களை போன்ற நல்ல ஐக்கியத்தை அனுப்புகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, உங்களுக்கு பலன் கொடுக்கும்படி கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். 84 சங்கீதம் 5-6 இப்படியாய் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கி ஒருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். 7 அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். Psalm 84:5-7. Blessed is the man whose strength is in you, whose heart is set on pilgrimage. As they pass through the valley of Baca, they make it a spring. The rain also covers it with pools. They go from strength to strength. Each one appears before God in Zion. ஆம், தேவ பிள்ளைகள் தேவனில் பலன் கொள்ளும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் தைரியத்தையும் தேவன் கொடுக்கிறார். அவர்கள் கடந்து போகும் பாதையில் அழுகையின் பள்ளத்தாக்கி போன்ற சூழ்நிலை வந்தாலும் அதை உருவ நடந்து போய்விடுவார்களாம். அந்த பள்ளத்தாக்கை கடக்கும்போது அவர்களுக்கு என்ன நடக்கிறதாம்? பலத்தின் மேல் பலம். இன்றைக்கும் சோதனையின் பாதையிலே நாம் கடந்து போகும்போது தேவன் நம்மை பலப்படுத்தும் போது நாம் பலத்தின் மேல் பலம் அடைவோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, ஒருவேளை சோர்வு என் வாழ்க்கையை அழித்து விடுமோ என்று பயப்படாதீர்கள். சோர்வு உங்களை பலத்தின் மேல் பலம் அடைய செய்யும். ஏனென்றால் இந்த சோர்வின் பாதையில் கர்த்தரையே தன் பலனாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின் மேல், கர்த்தருடைய தூய ஆவியானவர் மேல் நாம் சார்ந்து கொள்வோம். தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நாடுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிற இந்த சோர்வின் பாதையிலே கர்த்தர் கூட நின்று பலப்படுத்துகிறதற்காய் நன்றி.
ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினால் பலப்படுத்துகிறீர், உடைய ஆவியினால் பலப்படுத்துகிறீர், தேவ மனிதருடைய ஐக்கியத்தினால் பலப்படுத்துகிறீர். இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த சோர்வில் இருந்தாலும் உடைய கரம் அவர்களை தூக்கி நிறுத்தட்டும். ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்தால் சுகம் தாரும். பொருளாதார பிரச்சனைகள் அல்லது ஏதோ ஒரு சவால்கள் அவரை சோர்வடை செய்திருந்தால் இன்றைக்கு உடைய கரம் அவர்களை பலப்படுத்தி தூக்கி நிறுத்தி ஒரு அதிசயத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.